எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சித்தேஸ்வர மலை அப்படின்னு சொல்லிட்டு அந்தியூர் பக்கத்தில் இருக்குதுங்க. அதாவது பாலமலைன்னு சொல்லுவாங்க. நிறைய வீடியோஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அங்கே வந்து நம்ம ஃப்ரெண்டோட வீடு இருக்குதுங்க. அங்கே அவருக்கு வந்து ரீசெண்டாக ஒரு 1 மந்த் முன்னாடி தான் மேரேஜ் ஆச்சு. அவர் விருந்து கூப்பிட்டுருந்தாரு. விருந்து அட்டன் பண்ணிட்டு மேலே எப்படி இருக்குது அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தாங்க. இப்போ நம்ம போகிற வழி அதுக்கப்புறம் மேலே போயிட்டு எப்படிலாம் இருக்குங்கிறத ஒரு வீடியோவாக போடுறேன். நம்ம அந்த பாலமலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டேன். ஜீப்லாம் நிற்கிது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜீப்லாம் தான் மேலே போகும். ஏன்னா மண்ணு தடம் மட்டும்தான் இருக்குது. இதில் வேறு வண்டியெல்லாம் எதுவும் காரெல்லாம் போக முடியாது மேலே. ஒன்று ஜீப்பு இல்லைன்னா பைக்கில் போய்க்கலாம். நம்ம வீட்டிலேருந்து வரும்போது இது பவானியிலேருந்து சிங்கம்பேட்டை, அதுக்கப்புறம் கண்ணாமூச்சி, அதுக்கு பக்கத்துலேயே தான் கண்ணாமூச்சிக்கு பக்கத்துலேயே தான் இந்த ஜீப் நிற்கிற இடம் இருக்குதுங்க. பவானியிலேருந்து பஸ் இருக்காமா, ஆனால் வந்து டைமிங்க்கு தான் இருக்குது. நம்ம பைக்கில் வந்துட்டோம்னா எப்போ வேணால் வந்துக்கலாம். இல்லைன்னா நம்ம டைமிங்க்கு பார்த்து தான் வர முடியும். பஸ்ஸில் வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்ணாமூச்சி, அதுக்கு பக்கத்தில் பாலமலை ஸ்டாப்னு கேட்டு இறங்கிக்கலாம். நம்ம அந்த ஜீப் நிற்கிற இடத்துலேயே இறக்கி விட்ருவாங்களாமா. மேலே போகிறதுக்கு பைக்கில் வந்தோம்னா பைக் இங்கே நிற்கிது பார்த்தீங்களா, இங்கே நிறுத்திட்டு நம்ம ஜீப்பில் ஏறி மேலே போய்க்கலாம். ஜீப்பில் மேலே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. ஆனால் ஜீப்பும் ஃபில் ஆனால் மட்டும்தான் எடுக்கிறாங்க. அந்த ஊருக்காரங்க ஏதாவது வந்து ஃபில் ஆனால் மட்டும்தான் எடுக்கிறாங்க. இல்லைன்னா 1 hour வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்மளை பிக்கப் பண்ணிட்டு போகிறக்கு ஃப்ரெண்டோட தம்பி மேலேருந்து வந்திருந்தேன். பைக்கில் தான் மேலே போகிறோம். நான் வரும்போதே வந்து ஜீப் ஃபுல் ஆயிடுச்சுங்க. அப்புறம் இடமே இல்லை. மேலே போகிற மாதிரி இருந்தாலும் மறுபடியும் அடுத்த ஜீப் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் கூட ஆகலாம். அதனால் அவனுக்கு ஏதோ அதிசயமாக மேலே டவர் கிடச்சிருக்கு. ஃபோன் பண்ணி வர சொல்லி வந்துட்டான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜீப்பில் மேலே போயிட்டிங்கன்னா ரொம்ப சேஃபு. ஏன்னா பைக்கில் கொண்டுட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ போயிட்டு இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். இன்னும் கொஞ்சம் தூரம் போக நான் காட்டுறேன் பாருங்கள். அதிலெல்லாம் பின்னாடி கொண்டுட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆள் பிடிச்சிட்டு போனவே கை வலி எடுத்துரும். அந்த அளவுக்கு குண்டும் குழியுமா இருக்கும். அதுவும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் மட்டும்தான் பைக் இதில் ஓட்ட முடியும். இந்த இடம்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே போகிறப்போ பாருங்கள். இங்கே ரோடு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சேங்ஷன் பண்ணிட்டாங்களாமா. ஆனால் வந்து இன்னும் போடலைன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல. அப்புறம் இது வரைக்கும் நிறைய வச்சுருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ மழை பெஞ்சதில் ரொம்ப அரிச்சிட்டு போயிருச்சு. ரொம்ப மழையாமல் அன்றைக்கெலாம் 4 to 5 நாள் வந்து கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சாமா. அதனால் மேலே போகிற ரோடே பிளாக் ஆகிடுச்சாமா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் எவ்வளோ அரிச்சிட்டு போயிருக்குன்ட்டு. பாருங்க, ஆப்போசிட்ல ஒரு ஜீப் வந்துட்டு இருக்குது. மேல இருந்து வருது. இதுவும் ஆள் ஃபில்லானா மட்டும்தான் மேல இருந்து எடுத்துட்டு வருவாங்களாமா. அங்கங்க ஸ்டாப் மாதிரி மொத்தம் 18 ஊர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவங்க எல்லாமே இந்த ஜீப்பை தான் யூஸ் பண்றாங்களாமா. அப்படி லோடு ஏற்றிட்டு போற மாதிரி இருந்ததுன்னா பிக்கப் இருக்காமா, அதில் ஏற்றிக்குவாங்களாமா. நம்மளை கூட்டிகிட்டு போன தம்பி வந்து இங்கே தான் ஜீப் ஓட்டிகிட்டு இருக்கிறான் நம்ம. அதனால் அவனுக்கு இந்த தடம் எல்லாமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அதனால் அசால்ட்டாக மேலே கூட்டிகிட்டு போயிட்டான். அவன் சைடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தான். நம்ம இவ்வளோ ஃபாஸ்ட்டில் ஓட்ட முடியாது. இது பார்த்தீங்கன்னா மலையெல்லாம் ஓட்ட போட்டு நம்ம இந்த பக்கம் ரோடு போட்டிருக்கிறாங்க. இது வந்து புது ரோடாமா. ஃபஸ்ட்டு வந்து பழசு வந்து இன்னொரு சைடில் இருந்திருக்கும் போல். அது வந்து சின்ன தடமாக இருந்திருக்க மாட்டிருக்கு. இது வந்து ரோடு போடுறதுக்காக இந்த வேலை எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இன்னும் ரோடு மட்டும் போடலை. ரோடு போட்டால் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிரும் மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். இந்த சைடில் பெரிய பெரிய பாறையாக கிடக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக மேலே இருந்து கீழே விழுந்ததாமா. அந்த மழை பெய்யும் போது இந்த 4 நாள் கண்டினியூஸாக பெய்யும் போது கீழே விழுந்துருச்சாமா. இதெல்லாமே இப்போ ஓரமாக தள்ளி போட்டிருக்காங்க. மழை பெய்யும் போது இந்த சைடில் வரதே சேஃப் கிடையாது. ரோடு பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா மேலேருந்து கீழே வந்து நடந்து தான் வந்துக்கணும். நடந்து வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. மேலேருந்து கீழே வர்றது வந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குமாமா. ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த ரோடு இந்த மாதிரி நிறைய போகிறதுக்கு முன்னாடி நடந்து தான் வருவாங்களாமா. எதனாலும் கீழே நடந்து தான் வந்தாகணும். மேலே ஆரம்ப சுகாதார நிலையம், அதுக்கப்புறம் 2 ஸ்கூல் இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன். 12th வரைக்கும் ஒன்று, 10th வரைக்கும் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தேன். டீச்சர்ஸ் எல்லாமே கீழே இருந்தால் வருவாங்களாமா. நர்ஸ் மட்டும் மேலே இருக்காங்கன்னு சொல்லி சொன்னான். மற்றபடி பெரிய இஷ்யூ அப்படின்னா நம்ம கீழே தான் கூட்டிகிட்டு வரணும். ஏதாவது சின்ன சின்ன இது பிரச்சனை அப்படின்னா மேலேயே பார்த்துக்கலாம்னு சொல்லி சொன்னேன். எப்படியோ ஒரு வழியாக மேலே வந்து சேர்ந்தாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நம்ம நார்மலாக ஹில் ஸ்டேஷனில் மேலே இருக்கிற மாதிரி இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் வயலாக பிரிச்சிருக்கு. எல்லாமே தார்ஸ் வீடாக இருந்துச்சு. பார்க்குற வரைக்கும் தார்ஸ் வீடு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இந்த ஓட்டு வீடாக இருந்துச்சு. ஒரு வழியாக அவங்க வீட்டுக்கு போய் விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதை வந்து வீடியோ எடுக்க முடியலைங்க. ஆனால் அவங்களோட சமையல் வந்து அங்கே இருக்கிற ஸ்டைலில் இருந்துச்சு. அதாவது இங்கே வந்து நம்ம நிறைய மசாலாஸ் அது இதுன்னு போட்டு யூஸ் பண்ணுவோம். ஆனால் அங்கே அப்படி இல்லை. அவங்க கையில் ப்ரிப்பேர் பண்ண மசாலாஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டும் அவங்க அண்ணனும் வாங்க ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலாம், அப்படியே அவங்க தோட்டத்தில் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அப்படியே ஊருக்குள்ளே நடந்து போயிட்டு இருந்தோம். இதுதான் அவங்க ஊருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பழைய காலத்துலேயே தார்ஸ் வீடு. இங்கே அதிகமாக தார்ஸ் வீடு தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஏதோ 1 2 மட்டும் ஓட்டு வீடு, அதுக்கப்புறம் ஓலை வீடாக இருந்தது. மேலே மளிகை கடையும் பார்த்திங்கன்னா 1 2 இருக்குது. இங்கே ஒரு 50 to 60 வீடு இருக்கும் இந்த ஊருக்குள்ளே. ஆனால் பார்த்தா அவ்வளோ பேரெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஊரே வெறிச்சோடி இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இத்தனைக்கும் நம்ம சண்டே தான் போயிருந்தோம். இன்றைக்கே வந்து கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே வந்து கீழே வேலைக்கு போயிட்டாங்களாமா. மேலே ஒன்றுமே பெருசாக வருமானத்துக்கு உண்டான வழிங்கிறது கிடையாது. ஒன்று விவசாயம் தான் பண்ணி ஆகணும்.
ஏதாவது கோயில் திருவிழா இல்லைன்னா ஏதாவது பெரிய காரியம் நடந்தால் தான் எல்லோரும் கீழே இருக்கவங்கெல்லாம் மேலே வருவாங்களாமா. இல்லைன்னா இங்கே விவசாயம் பண்ணுறவங்கன்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க மட்டும் மேலே இருக்கிறாங்க. மேலே வந்து விவசாயம்னு பார்த்தா மஞ்சள் போட்டிருந்தாங்க, வாழை நான் அதிகமாக பார்க்கல, ஆனால் தெனை சாமை வந்து போட்டிருந்தாங்க. மெயினாக வந்து மக்காச்சோளம் வந்து அதிகமாக போட்டிருக்கிறாங்க. எல்லா காட்டிலையுமே வந்து மெயினாக மக்காச்சோளம் வந்து போட்டிருந்தாங்க. இதுதான் வந்து சாமையாமா. இது வரைக்கும் நான் இதை பார்த்ததே இல்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் தெனை வந்து வேறு பக்கம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன், அதையும் நான் பார்க்கல. அப்புறம் மேக்ஸிமம் மக்காச்சோளம் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன்ல, இது ஃபுல்லாக மக்காச்சோளம் தான். கருதை உடச்சிட்டு இதை அப்படியே மாட்டை கட்டி மேய்ச்சிருவாங்களாமா. இங்கே வந்து போரெல்லாம் கிடையாது, ஒன்லி கிணறு மட்டும்தான். ஏன்னா போர் போடுறதுக்கு வண்டி மேலே வர முடியாது. கிணத்துலேயே வந்து மேலே வழி தான் எல்லா கிணறுலையுமே தண்ணி இருந்தது. இங்கே இருக்கிற கிணறோட ஆழமே வந்து ஒரு 25 to 30 அடிக்குள்ளே தான் இருக்குமாமா மேக்ஸிமமே. அதுக்குள்ளேயே வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இது வந்து மக்காச்சோளத்தை எல்லாம் வந்து காய போட்டிருக்கிறாங்க, களம் மாதிரி கீழே படுத்தா விரிச்சு போட்டு காய போட்டிருக்கிறாங்க. கடைசியாக ஓலை வீடு 2 பார்த்தாச்சுங்க. நம்ம பார்த்ததுலேயே இங்கே இந்த 2 தான் ஓலை வீடுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பனை ஓலையில் வந்து மேய்ஞ்சிருந்தாங்க. ரொம்ப பழைய காலத்து வீடு, அப்படியே பாறை மேலே கட்டி வச்சுருக்காங்க. அஸ்திவாரம்லாம் எதுவும் போட முடியாது, இப்படி பாறை மேலே அப்படியே கட்டி வச்சுருக்காங்க. நம்ம பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம். இது எல்லாமே பனை ஓலையில் தான் மேய்ஞ்சிருந்தாங்க. அது இல்லாமல் அங்கே பாருங்கள், இது எந்த வருஷம் அடித்ததுன்னு தெரியல. எம்ஜிஆர்னு சின்னம் ரெட்டலைன்னு போட்டிருக்குது. இது எந்த வருஷம் அடித்தது அப்படின்லாம் தெரியல, ஆனால் இது இன்னும் அப்படியே தான் வச்சுருக்குறாங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கல, கீழே வந்து கல் மாதிரி அடிக்கி அது மேலே நம்ம பண்ணியிருந்தாங்க, பாறை மேலே கட்டியிருக்கிறாங்க. இல்லை வயசானவங்க தான் ஒரு 2 பேரோ 3 பேரோ இருந்தாங்க. இந்த 2 வீட்டுக்கு வந்து கரண்ட் வசதியே கிடையாது. இங்கே இன்னுமே இந்த அரிக்கல் லைட்டுன்னு சொல்லுவாங்க, சீமனையை ஊற்றி அதில் பற்ற வைப்பாங்க, அதை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாமா. இங்கே இருக்கவங்க யாரையும் காணோம், நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்ட வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே மக்காச்சோளம் தான் போட்டிருந்தாங்க. இதை பாருங்கள், இது நம்ம ஊரில் வாக்குடைன்னு சொல்லுவாங்க. இது வந்து மாட்டுக்கு வாய்க்கு போடுறது, அதாவது உழவு ஓட்டும் போதெல்லாம் வந்து அது சைடில் இருக்கிற தீவனத்தையெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறக்காக வாயில் ஒரு கூடை மாதிரி போட்டுவிட்ருவாங்க. அதே மாதிரி கண்ணுக்குட்டிக்கும் வந்து காட்டுக்கு மேய்ச்சலுக்கு போகும்போதோ அந்த மாதிரி இடத்துல இதை வாய்க்கு போட்டு விட்டாங்கன்னா பால் ஊட்டாமல் இருக்கும். இது வந்து மேலே இருக்கிற நாட்டு மாடு. இது வந்து 2மே காளை. இது உழவு ஓட்டுறதுக்காக ஃப்ரெண்டு அவங்க வாங்கி வச்சுருக்காங்களாமா. நமக்கு ஆங்கேயம் காலையெல்லாம் பார்த்திங்கன்னா திமிழ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் இது மலங்காலை. 2மே ஜோடியாக வாங்கினதுன்னு சொன்னால், இது வந்து ஜோடி 40,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன்னு சொல்லி சொன்னால். இங்கே நம்ம கீழே இருக்கிற நாட்டு மாடுக்கு வந்து கண்ணுக்குட்டி மட்டும் தான் வாங்க முடியும் 20,000க்கு. இது மேலே வந்து அவங்களுக்குள்ளேயே வாங்கிக்கிறதுனால கம்மியாக இருக்கும் போல். இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட கிணறு. இங்கே இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்குது தண்ணி. இங்கே வந்து பக்கத்தில் வந்து மஞ்சள் போட்டிருக்கிறாங்க. அப்படியே ஆப்போசிட் சைடில் நெல் போட்டிருக்கிறாங்க. இங்கே பக்கத்துலேயே ஒரு நல்ல லொக்கேஷன் இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போயிருந்தாப்புல. வந்து ஒரு பாறை, அது கீழே அப்படியே ஒரு பள்ளம் மாதிரி போயிட்டுருக்குது தண்ணி. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த பள்ளத்தொட்டி ஃபுல்லாக மாமரங்க, 2-3 பெரிய பெரிய மாமரமாக இருந்தது. அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மாமரமாட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக தென்னை மரமும் மாமரமாகவே இருந்தது. அந்த சைடு ஃபுல்லாக நெல் வச்சுருக்குறாங்க. இந்த பக்கம் ஒன்றும் பெருசாக விவசாயமாக தெரில, அந்த பக்கம் எல்லாமே ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே போனோம். இந்த பள்ளத்துலேருந்து தண்ணி எடுத்துருவாங்க. அடிச்சு போயிடுச்சு இதுலையா? ஓகே ஓகே, சூப்பராக இருக்குதா? மேலே எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. ஆனால் ஏரியில் மேலே இருக்காமல் அதெல்லாம் நான் பார்க்க முடியல, டைம் இல்லை, ஏன்னா லேட் ஆயிடுச்சு. கீழே வர்றதுக்கு நான் கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே மறுபடியும் லேட் பண்ணாலும் ஜீப் இருக்காதாம்மா, யாரோ ஒருத்தர் கீழே கொண்டு வந்து விட்டுட்டு போகணும். அதுக்கு பதிலாக சரி நம்ம ஜீப்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு. கரெக்டாக நமக்கு ஃப்ரண்ட்லேயே இடம் கிடச்சிருச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. இங்கே கிளைமேட் பார்த்திங்கன்னா மேலே வெயில் தான் அடிச்சது ஃபுல்லாகவே. நம்ம கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மேலே இருந்தது. ஆனால் வந்து நைட் டைம், அதாவது ஒரு 5-6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ரொம்ப குளிர் அடிக்கும். வெயில் அடித்தாலும் ரொம்ப அதிகமாக அடிக்குமாமா, குளிர் அடித்தாலும் ரொம்ப குளிருமாமா. இப்போ இந்த சீசன்லலாம் வந்து 5 மணி 6 மணி ஆச்சுனாவே ரொம்ப பனிமூட்டமாயிருமாமா. இங்கே நிறைய பேர் ஜீப் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு கீழே வந்தாலும் 50 ரூபா தான், மேலே போனால் 50 ரூபா தான். எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் என்னன்னு தெரியல. எப்படி ஒரு 13-14 பேர் போவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ரோடு கண்டிஷனுக்கு ஒரு டைம் கீழே போயிட்டு வந்தால் என்னென்ன கல்ண்டு விழுகுன்னே தெரியாது, அந்தளவுக்கு மோசமான தரமாக இருக்கும். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ஒரு 2-3 பெரியவங்க வந்து வீடியோ எடுத்து போடுங்க நல்லா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ரோடு மட்டும்தான் நம்ம எங்களுக்கு இல்லை, அப்படி இருந்ததுன்னா வந்து நாங்கள் இடையில இருக்கிற புரோக்கர் வந்து விவசாய பொருள்லாம் வாங்கி அதிக விலைக்கு விற்கிறது கம்மியாகும், நாங்களே டைரெக்டாக கொண்டு போய் போகிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைன்னா கீழே இருக்கவங்க வந்து மேலே வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னென்னா மேலே
வந்து வாங்குறவங்க ஏதாவது ஒரு சிலர் தான் இருப்பாங்களாட்டிருக்குது. அவங்க வந்து இவங்ககிட்ட கம்மியாக வாங்கிட்டு கீழே கொண்டு போய் அதிகமாக லாபத்துக்கு சேல் பண்ணிடுவாங்களாட்டிருக்கு. அதனால் இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், நம்ம கீழே வந்தாச்சு. நம்ம காலையில் பைக் அந்த ஸ்கூல் முன்னாடி பைக் நிறுத்தியிருந்தோம்ல, அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. மேலே போயிட்டால் ஃபோன் டவரே இருக்காது. ஒரு நிம்மதியாக இருக்கலாம், எந்த ஃபோனு எந்த டார்ச்சருமே இருக்காது. ஃபோனை மறந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நிம்மதியாக இருந்த மாதிரி இருக்கும். ஜாலியாக இருந்துச்சு, போயிட்டு வந்தது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம ஜீப்புக்கு பணத்தை கொடுத்துட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.